வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஷோபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 11 இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு டூர் வந்திருக்காங்க. வந்த இடத்துல அதில் ஒரு நபர் வந்து கொடைக்கானலில் அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் வந்து விழுந்துடுறாரு. அந்த விழுந்தவரை கூட இருக்கவங்களாம் சேர்ந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையே. இந்த படத்தை சிதம்பரம் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த ஜானேமான் படம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சாவு வீட்டில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி மூவியாக இருக்கும். இந்த படம் அப்படியே கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ரெஸ்கியூ மிஷன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ மிஷன் எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அப்படின்றத அந்த நபர் உள்ளே விழுவார்ல, அதை ஒரு சின்ன சாம்பிள் சீன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே பயங்கர டெரிஃபிக்காக இருக்கும். அதுலேயே இந்த மிஷனோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றதுமே தெளிவாக புரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் வந்து அந்த மிஷனையுமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 11 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அங்கே தொடங்கி நிறைய ஃப்ளாஷ்பேக் வழியாகவும் நிறைய லாஜிக்கல் கனெக்ட் அப்படின்றது ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு மலையாள படம் அப்படின்னு சொல்கிறதோட ஆல்மோஸ்ட் 60% தமிழ் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொடைக்கானல் நடக்கிற ஒரு கதை, அதுவும் நிறைய காட்சிகள் வந்து தமிழ்லே தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே வந்து ஒரு செட்டில் எடுத்ததான். ஆக்சுவலாக அந்த செட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையிலே சரியான ஒரு ஒர்க்கு. ஆல்சோ இந்த படம் வந்து ஒரு விதமான த்ரில் ஃபேக்டர் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த பரபரப்பும் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல குணாவோட அந்த கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டோட கனெக்ஷன்ஸ் அப்படின்றது அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணது அப்படின்றது அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு தரமான படம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டனால லெஸ் ட்ராமா அப்படின்றது இருந்துச்சு. ஆல்சோ ஒரு சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த டீம் வந்து டக் ஆஃப் ஃபார் மேட்சஸ் ஆடக்கூடிய ஒரு டீமாக இருக்கும். ஸோ அதில் தோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5 ஹைலி ரெக்கமெண்டட். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.